தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலையும் கூட நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். இப்பொழுது அந்த வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும், உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும், உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு ஒரு அழகான ஆலோசனையை, ஒரு வார்த்தையை இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்கள். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று யோபுவை குறித்து யோபுவினுடைய சிநேகிதனாகிய பில்தாத் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை இங்கே நம்ம பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆரம்பம், அநேக நேரங்களில் துவக்கம் அற்பமாக தெரிகிறது என்றால் அந்த மனுஷன் உண்மையாய் தேவனை சேவிக்கிறவனாக இருப்பான் என்றால் அவனுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா துவக்கம் ரொம்ப ஆரவாரமாக இருக்கும். துவக்கத்தை பார்க்கும்போது நம்ம நினைப்போம், இந்த மனுஷன் வாழ்க்கையில் எப்படியோ ஒரு நிலைக்கு போயிடுவான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த துவக்கம் ரொம்ப ஆரவாரமாக இருக்கக்கூடிய சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் முடிவை பார்த்திங்கன்னா அது அற்பமாக போய்விடும். இந்த 2 நிலையில் உள்ள மக்களை இன்றைக்கு உலகத்தில் பார்க்க முடியும். சில ஆட்கள் ஆரம்பத்தில் ரொம்ப விசேஷமாக எல்லாரும் திரும்பி பார்க்குற விதத்தில் அவங்க வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான உயர்வை பார்க்க முடியும். அதை பார்த்த உடனே சில நேரம் உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல மனிதர்களுடைய இருதயத்தில் நம்மளும் எவ்வளவோ உண்மையாக வாழ்கிறோம், உத்தமமாக வாழ்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் திடீரென்று இப்படி ஒரு உயர்வு வரவில்லையே, வேகமான ஒரு வளர்ச்சியை காண முடியவில்லையே என்று சொல்லி சில நேரம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு பொறாமையான எண்ணமும் ஒரு தவறான சிந்தனையும் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். வேகமாய் சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அது சில நேரம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்காது. ஆனால் வேத புத்தகத்தில் நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் எப்படியாக கட்டளையிட்டிருக்கிறார் என்று நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகம புஸ்தகம் அதனுடைய 26வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அதில் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதனுடைய முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகம புஸ்தகத்தில் இந்த ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் கவனிங்க. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாறினான் என்று பார்க்கிறோம். ஈசாக்குடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள்,
எத்தனையோ பாடுகள். அவன் அற்பமாக எண்ணப்படுகிறான். அவனை உதறி உதாசீனப்படுத்தி அவனை அற்பமாக எண்ணிக்கொண்டு சில மனிதர்கள் செயல்படுகிறதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த ஈசாக்கை தேவன் என்ன செய்தார் என்றால் ஆசீர்வதித்து அவனை மேன்மைப்படுத்துகிறதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. அவன் போய் வாழ்ந்திருந்த அந்த தேசத்தில் அவன் விதை விதைக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை வர வர விருத்தி அடைய பண்ணுகிறார். கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம் மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி வரும் என்றால் திடீரென்று வேகமாக இன்றைக்கு இருக்கிற மனுஷன் திடீரென்று நாளைக்கு ஒரு பெரிய மனுஷனாக உயர்த்தப்படுகிற காரியம் ரொம்ப குறைவாகத்தான் நடக்கும். ஒருவேளை மனிதர்கள் வெளியில் பார்க்கிற விதத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு வளர்ச்சி வந்தாலும் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் எத்தனையோ பாடுகளையும் நெருக்கங்களையும் அனுபவித்து பலவிதமான அனுபவங்களோடு கூட அற்பமாக எண்ணப்பட்டு புறம்பே தள்ளப்பட்டு எல்லாராலும் ஆமேன் அவர்கள் பலவிதத்தில் துன்புறுத்தப்பட்ட சூழ்நிலையில் அதையெல்லாம் தாண்டி வந்த பிறகுதான் அந்த மனுஷனுக்கு ஒரு மேன்மையான உயர்வு கிடைக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு இடைபடுகிறார். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கக்கூடிய உயர்வின் ஒரு பாதையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பாதையில் தான் ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்துவார். உங்களுடைய துவக்கம் அற்பமாக தான் இருக்கும். இன்றைக்கு கூட நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிறவர்களாக இருந்தால், கர்த்தரை உறுதியாய் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுடைய துவக்கம் அற்பமாகத்தான் இருக்கும். எந்த ஒரு மேன்மையும் இல்லை. ஆண்டவருக்குள்ளே வந்த அடுத்த நொடியிலேயே ஒரு மாயாஜாலம் போல உங்கள் வாழ்க்கை அப்படியே எல்லாமே கீழே இருந்த நீங்கள் திடீரென்று மேலே போக முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வர வர விருத்தியை கொண்டு வருவார். ஆரம்பம் எல்லாமே அற்பமாகத்தான் இருக்கும். அந்த துவக்கம் அற்பமாக இருந்தாலும் ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஒரு மேன்மையை வச்சிருக்கு. இன்னொரு வசனத்தை கூட நம்ம படிக்க போகிற சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில காரியங்கள் ரொம்ப அற்பமாக மற்றவர்களால் பார்க்கப்படலாம். சிலர் உங்களை அற்பமாக பார்த்து இவனெல்லாம் எப்படி மேன்மை அடைய போகிறான், இவனுக்கெல்லாம் எப்படி ஒரு வாழ்வு கிடைக்கப் போகிறது, இவன் ஆரம்பித்திருக்கிற இந்த தொழில் எப்படி மேன்மை அடைய ஒரு சின்ன ஆரம்பமாக நீங்கள் கர்த்தரை நம்பி தேவனை சார்ந்து தேவனை விசுவாசித்து நீங்கள் ஒரு சிறிய ஒரு ஆரம்பத்தை அவர் சொன்னபடி நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணுவார்கள்? சிலர் அசட்டை பண்ணுறாங்கிறதுக்காக கர்த்தர் உங்களுக்கு காண்பித்த வழியை விட்டு நீங்கள் ஒரு நாளும் விலகிவிடவே கூடாது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் சொன்னதை செய்வேன் என்று வாக்கு பண்ணின அந்த சில காரியங்களை விட்டு நீங்கள் ஒருபோதும் விலகிவிடக்கூடாது. காரணம் என்னவென்றால் தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்க காரியத்தினுடைய துவக்கம் அற்பமாகத்தான் இருக்கும். நீங்கள் புதிதாய் ஆரம்பித்திருக்கிற வியாபாரம் அற்பமாகத்தான் இருக்கும். நீங்கள் புதிதாய் தொடங்கி இருக்கிற உங்கள் வாழ்க்கை அற்பமாகத்தான் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அதை செய்யும்படியாக நடத்துகிறார் என்றால் அதை யாரும் அசட்டை பண்ணவே முடியாது. உங்களுடைய துவக்கம் அற்பமாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் முடிவை பார்க்க வேண்டும். அது சம்பூரணமாக மாறும் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆரம்பம் நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையில் இருந்தவன் திடீரென்று அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போனது. ஆனால் அவனுடைய முடிவை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் அவனுடைய முடிவு சம்பூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை 2 மடங்காக யோபின் புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் அற்பமாக எண்ணப்படுகிற விதத்தில்
அற்பமான ஆரம்பத்தை யாராகிலும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்றால் அந்த அசட்டை பண்ணுகிறதுனால நீங்கள் கவலைப்படாதீங்க. உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கிறது, உனக்கெல்லாம் என்ன வாழ்க்கை கிடைக்கப் போகுது, நீ எல்லாம் எப்படி மேன்மை அடைய போகிறாய் என்று சொல்லி உங்களை சிலர் அற்பமாக எண்ணி ஏளனம் பண்ணி பரிகாசம் கூட பண்ணியிருக்கலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய அற்பமான அந்த ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணினாலும் தேவன் அசட்டை பண்ண மாட்டார். காரணம், தேவனுடைய நாமத்தை சார்ந்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் ஒரு நல்ல பிரதிபலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு அநேகர் ஸ்தோத்திரம் அற்பமாக ஒன்றுமில்லாத ஒரு நிலையில் உங்களை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்ற சமயத்தில் அற்பமாய் பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து தெய்வம் நம்மளை நிச்சயமாக உயர்த்துவார். மத்த எழுதின சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரம் 31வது வசனமும் 32வது வசனத்திலையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடுகு விதையை குறித்து ஒரு அழகான உபமை சொல்லுகிறார். அந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். 13ஆம் அதிகாரம் 31, 32. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். வேறொரு உபமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும், சகல நல்ல கவனிங்க, அது சகல விதைகளிலும் சிறிதாக இருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, கடுகு விதை ஒரு அற்பமாய் பார்க்கப்படுகிறது. அந்த கடுகு விதை எப்படி இருக்கிறது? சிறியதாய் இருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரியதாக மாறி ஆகாயத்து பறவைகளின் கிளையில் வந்து அடையத்தக்க ஒரு மரமாக மாறுகிறது. பார்த்தீங்களா? கடுகு விதை அற்பமான ஒரு விதை. கடுகை நீங்கள் கையில் எடுத்து ஒரு விதையை கூட கையில் எடுத்து பார்த்தா கூட அது கண்களுக்கு கூட சில நேரம் பார்வைக்கு தெரியாது. நம்முடைய கண்களுக்கு புலப்படாத அளவுக்கு ஒரு சிறிய விதையாக கடுகு விதை பார்க்கப்பட்டாலும் அது வளரும்போது ஒரு மரமாகி அநேக பறவைகள் அதில் வந்து அடையத்தக்கதாக பெரிய மரமாக மாறுவது போல, ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு கடுகு விதையை போல அற்பமாக பார்க்கப்படும் என்றால் நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களை அநேகர் உதாசீனமாக தள்ளுகிறார்கள் என்றால் நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையும் இந்த கடுகு செடியை போல, இந்த கடுகு மரத்தை போல ஆண்டவர் உங்களை வளரச் செய்து எல்லா பூண்டுகளுக்கும் ஒரு பெரிய மரமாக மாற்றி அநேக ஆகாயத்து பறவைகள் வந்து அதில் கூடுகள் கட்டி தங்குவது போல உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு அடைக்கலமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் ஒரு பாத்திரமாக மாறும் விதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? ஆண்டவரை மாத்திரம் முழுமையாக நீங்கள் சார்ந்திருந்தால் கர்த்தராகிய தேவன் அற்பமாய் எண்ணப்பட்ட உங்கள் வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். யோபுவை கூட ஆண்டவர் அப்படித்தானே செய்தார். அவன் முற்றிலுமாய் தேவனை சார்ந்திருந்தான். அவன் முற்றிலுமாக தேவனை நம்பியிருந்தான். தேவன் மேலே தன்னுடைய விசுவாசத்தை வைத்து தேவனை உண்மையாய் சேவிக்கிற ஒரு மனுஷனாக யோபு இருந்ததுனால அவனை அநேகர் அற்பமாக எண்ணினார்கள். அவனுடைய வாழ்க்கையை அநேகர் அசட்டை பண்ணினார்கள். அசட்டை பண்ணப்பட்டவனாக இருந்தான் யோபு. அவனுடைய வாழ்க்கையில் வேதனையும் நிந்தனையும் பாடுகளும் பிரச்சனைகளும் நஷ்டங்களும் வியாதியும் வந்தபோது அவன் அசட்டை பண்ணப்பட்டான். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கலாம். ஒருவேளை வியாதியில் இருக்கலாம், கடனில் இருக்கலாம். நீங்கள் மற்றவர்களால் உங்களை அசட்டை பண்ணுகிற விதத்தில் மற்றவர் உங்களை கடினமாக நடத்தி இருக்கலாம். அது நிமித்தம் உங்கள் இருதயம் சோர்ந்து போயிருக்கலாம். பல இடங்களில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு, காரணம் நீங்கள் வசதி இல்லை, பார்ப்பதற்கு அழகு இல்லை, அல்லது படிப்பதற்கு திறமை இல்லை, ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி உங்களை சிலர் அசட்டை பண்ணுகிற நிமித்தமாக உங்கள் இருதயம் நொறுங்கி போய் உடைந்து போய்
உங்களை கூட சிலர் புறக்கணிச்சிருப்பாங்க. அவங்க வீட்டில் நடந்த விசேஷ காரியங்களுக்கு உங்களை புறக்கணிச்சிருப்பாங்க. இவனையெல்லாம் நீங்கள் ஏழ்மையில் இருக்கிறீர்கள், தாரித்திரத்தில் இருக்கிறீர்கள், கடலில் விழுந்திருக்கிறீர்கள், அல்லது வியாதிப்பட்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இந்த உலகத்தில் மற்றவர்களைப் போல இல்லாமல் குறைபட்டிருக்கிறது நிமித்தமாக மற்றவர்களால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில் பார்க்கப்பட்டால் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தரை இந்த நாட்கள் விசுவாசித்து பாருங்கள். தேவனை உங்களுடைய இருதயத்தில் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்கள். ஒரு கடுகு விதையை போல உங்கள் வாழ்க்கையை எல்லா பூண்டுகளிலும் பெரிய ஒரு பூண்டாக கர்த்தர் உங்களை உயர்த்தி நீங்கள் அடைக்கலம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் விதத்தில் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் தன்னுடைய சகோதரர்களால் அசட்டை பண்ணப்பட்டான், அற்பமாய் எண்ணப்பட்டான். அவனுடைய சொப்பனங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டது, அவனுடைய சொப்பனங்கள் அசட்டை பண்ணப்பட்டது. கர்த்தர் இவனோடெல்லாம் பேசுவாரா? இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி அவனை ஏளனம் பண்ணி புறக்கணித்து அற்பமாய் சகோதரர்கள் தள்ளினாங்க. ஆனால் கடைசியில் அவன் ஒரு சிறிய கடுகு விதையை போல தான் இருந்தான். 13 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையில் அந்த அற்பமாய் எண்ணப்பட்ட நிலையில் அவன் துன்பம் அனுபவித்து ஒரு நாள் வந்தது, தேசமெல்லாம் அந்த யோசேப்பின் அடைக்கலத்துக்குள்ளே வந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் யோசேப்பினுடைய குடும்பத்தார் எல்லாரும் அந்த யோசேப்பினுடைய தணலில், அந்த யோசேப்பு என்கிற அந்த கடுகு செடியிலே, அந்த பூண்டுகளுக்கெல்லாம் பெரிய செடியாகிய அந்த யோசேப்பினுடைய நிழலில் வந்து அடைக்கலம் தேடி வந்தார்கள். இதுதான் உண்மை. அதற்கு என்ன காரணம்? யோசேப்பு தேவனை சார்ந்து நின்றதுதான் அதற்கு காரணமாக இருந்தது. வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அற்பமாக சாராள் எண்ணப்பட்டதை ஆதியாம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கும். சாராள் ஏன் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்றால் அவளுக்கு குழந்தை இல்லை. அவளுடைய வேலைக்காரி இப்பொழுது தன்னுடைய கணவனுக்கு மனைவியாக மறுமனையாட்டியை கொடுக்கப்பட்ட போது அவள் கர்ப்பமானாள். ஹாகார் கர்ப்பவதி ஆனபோது அவள் சாராளை அற்பமாக எண்ணினாள். நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி ஒரு நாள் சாராளுக்கு தேவன் ஒரு புத்திர பாக்கியத்தை வாக்குத்தத்த சந்ததியை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்த சந்ததியாகிய ஈசாக்கை தேவன் சாராளுக்கு கொடுத்ததின் நிமித்தம் ஆகாரை விட ஆண்டவர் சாராளை பாக்கியவதியாக மாற்றி எல்லா ஜாதிகளுக்கும் தாயாக கர்த்தர் அவளை மாற்றி இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய யூத இனத்திற்கு ஒரு தாய் என்கிற அந்த கனமான ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்து கனப்படுத்தினார். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, சாராள் அற்பமாய் எண்ணப்பட்ட போது அவள் தேவனை சார்ந்து நின்றாள். தேவனை விசுவாசித்து தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்பி ஆபிரகாமும் சாராளும் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு வேலைக்காரியின் நிமித்தம், வேலைக்காரியினுடைய பார்வையில் கூட அந்த சாராள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட ரொம்ப கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் கூட உங்களை இன்றைக்கி அற்பமாக என்றாங்களா? நீங்கள் வேலை பார்க்குற அலுவலகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்தானத்தை, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் உங்களை விட கீழே இருக்கிற பலரும் உங்களை பரியாசம் பண்ணி ஏளனம் பண்ணி அற்பமாக நினைக்கிறாங்களா? கலங்க வேண்டாம். ஆண்டவரை சார்ந்து நில்லுங்கள். உண்மையாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ, சாட்சியாய் வாழ உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவராகிய தேவன் அந்த ஸ்தானத்தில் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். இன்று ஆதியாம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். நல்லா கவனிங்க. எங்கெல்லாம் மனிதர்கள் அற்பமாய் எண்ணப்படுகிறார்களோ அந்த இடத்துல கர்த்தர் அவள் அப்படிப்பட்ட மனிதர்கள் மேலே இரக்கம் பாராட்டி அவர்களை கண்டிப்பாக உயர்த்துவார். இங்கே பாருங்கள், இங்கே லேயாள் யாக்கோபாலே அற்பமாய் எண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். அவள் அழகில்லை,
பார்ப்பதற்கு ஒரு சௌந்தரியம் இல்லை, அவள் கூச்ச பார்வை உள்ளவள் என்று எண்ணப்பட்ட போது அவள் அற்பமாக எண்ணப்பட்டாள். அந்த சமயத்தில் வேதம் சொல்லுகிறது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பவதியாகும் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒருவேளை திருமணமாகி சில வருஷங்கள் ஆன பிறகும் உங்களுக்கு ஒரு கர்ப்பப்பிறப்பு இன்னும் உண்டாகலை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ சில குறைகள், பலவீனங்கள், சரீரத்தில் சில பலவீனங்கள் இருக்கிறது நிமித்தம் சில வருடங்களாக நீங்கள் புத்திர பாக்கியம் இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாதனால நீங்கள் திருமணமாய் சென்ற உங்களுடைய கணவர் வீட்டாரால் ரொம்ப அற்பமாக எண்ணப்படலாம். மலடி என்று சொல்லி உங்களை ஏளனம் பண்ணி அற்பமாக எண்ணி பல இடங்களில் நீங்கள் புறக்கணிக்கப்படலாம். இன்றைக்கி பாருங்கள், புத்திர பாக்கியம் இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க பல இடங்களில் மன ரீதியாக மிகவும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுடைய இருதயம் சில நேரம் ரொம்ப நொறுங்கி போய்விடுகிறது, உடைந்து போய்விடுகிறாங்க. அவங்க பொதுவான இடங்களுக்கு போகிறதுல ரொம்ப ஸ்தோத்திரம் வேதனைப்படுறாங்க. எப்படி ஒரு திருமண வீட்டுக்கு போக வேதனைப்படுறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராகிலும் திருமணமான பிறகு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று நீங்கள் திருமணமாய் சென்ற உங்களுடைய கணவர் வீட்டாராலே நீங்கள் அற்பமாக எண்ணப்படுகிறீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அடுத்த வசனத்தில் நீங்கள் படிக்கும்போது, லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது, ரூபன் என்று அந்த மகனுக்கு பெயர் சூட்டுகிறார். கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இன்றைக்கி நீங்கள் அற்பமாக எண்ணப்படுகிற உங்களை கர்த்தர் பார்ப்பார். அன்றைக்கு சாராள் அசட்டை பண்ணப்பட்ட போது கர்த்தர் பார்த்து ஒரு ஈசாக்கை கொடுத்து ஜாதிகளுக்கெல்லாம் தாயாக மாற்றினாரே, அதே தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் அற்பமாக எண்ணப்படுகிற இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை எல்லாருக்கும் முன்னால் ஸ்தோத்திரம் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உங்களை நேசித்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் அவர் கட்டளையிடுவார். தேவனுக்கு மகிமை. இந்த லேயாளை குறித்து வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 கோத்திரத்தில் ரொம்ப பிரதானமான 2 கோத்திரம், லேவி கோத்திரம், யூதா கோத்திரம், ஆசாரிய ஊழியம், ராஜரீக ஊழியம். இந்த 2 கோத்திரமும் எங்கே பிறந்தாங்கன்னா இந்த லேயாளுடைய பிள்ளைகள் தான் இவங்க 2 பேரும். லேவி கோத்திரத்தார் கர்த்தருடைய ஆலயத்திலே ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். யூதா கோத்திரம் தேசத்தை ஆளக்கூடிய ராஜாக்கள் அதில் தான் வந்தாங்க. யூதா கோத்திரத்தில் உள்ளவங்க மாத்திரம்தான் இஸ்ரவேலை ஆளணும்னு சொல்லி அந்த ராஜரீக ஆசீர்வாதத்தை கர்த்தர் யூதா கோத்திரத்துக்கு ஆண்டவர் கொடுத்தார். பார்த்தீங்களா, அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு லேயாளை கர்த்தர் ஸ்தோத்திரம் கண்ணோக்கி பார்த்ததுனால, கர்த்தர் அவருடைய சிறுமையை பார்த்ததுனால அவளுக்கு உயர்ந்த ஸ்தானங்களை கர்த்தர் கொடுத்தார். இதுதான் தேவன் செய்வார். உங்கள் துவக்கம் இன்றைக்கு அற்பமாக இருக்கிறதா, உங்கள் முடிவை தேவன் சம்பூரணமாக மாற்றுவார். நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அந்த லேயாளுக்கு 6 குழந்தைகள் பிறந்தார்கள் என்று ஆதியாகமம் 35:23 நீங்கள் படிக்க முடியும். ஒன்றுமே இல்லாத நிலையில் இருந்த அந்த ஸ்திரியை கர்த்தர் எப்படியாக ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். யூதா கோத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவை பிறந்தார். பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அவள் பெற்றாள் என்று. 24 மணி நேரம் கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கிற பாக்கியம் ஆண்டவர் அந்த லேவி கோத்திரத்திற்கு தேவன் கொடுத்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் நன்மையான ஒரு மேன்மையை தரப்போகிறார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளணும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதா? நீங்கள் எத்தனையோ மருத்துவமனையில் போய் எதெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டீங்க, ஒன்றுமே கிடைக்கலையா, அற்புதம் நடக்கலையா? கவலைப்பட வேண்டாம். டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்களா? உனக்கெல்லாம் ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்கள் 2 பேருடைய சரீரமும் ஒரு குழந்தை பிறப்புக்கான தகுதி இழந்து போயிருக்கிறதுன்னு கவலைப்படுறீங்களா?
ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணங்களை செலவு பண்ணி இன்னும் ஒரு பாக்கியம் கிடைக்காம இருக்கிறீங்களா? கலங்க வேண்டாம். லேயாளை கண்ணோக்கி பார்த்த தேவன், சாராளை கண்ணோக்கி பார்த்த தேவன். இன்னும் நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா அன்னாளை கண்ணோக்கி பார்த்த தேவன் அற்பமாக எண்ணப்படுகிற மனிதர்களை ஆமேன் உயர்த்துவார். தாவீதினுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வேகமாய் சுருக்கமாய் சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தாவீதும் கூட ஒரு சூழ்நிலையில் மிகவும் அற்பமாக எண்ணப்படுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 27 சங்கீதம் 10வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது தன்னுடைய பெற்றோர்களாலே அற்பமாக எண்ணப்பட்டார். தாவீது சொல்ற, என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தகப்பன் தாயால் அவன் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு தாவீது. இன்னும் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே தன்னுடைய சகோதரர்களாலே தாவீது அற்பமாய் எண்ணப்படுகிறதையும் பரிகாசம் எண்ணப்படுகிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களிலே வாசிக்கும் போது சீமேயி என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் தாவீதை சபித்து அவனை ஒன்றுக்கு உதவாதவன் போல அற்பமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கனப்படுத்தி உயர்த்தினார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 43, 44 ஆகிய 2 வசனங்களை நீங்கள் படித்தால் கோலியாத்து என்று சொல்லக்கூடிய பெலிஸ்தியன் தாவீதை ஒரு நாய்க்கு சமமாக சொல்லி அவனை புறக்கணித்து அற்பமாய் தள்ளினான். ஆனால் கர்த்தர் அந்த தாவீதை தன்னை அற்பமாய் பார்த்து பேசின கோலியாத்தையே கொன்று அவனை அழித்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறினதை வேதத்தில் பார்க்கிறோம். இன்னும் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20 23 வரையுள்ள வசனங்களை படித்து பாருங்கள். தாவீதினுடைய மனைவி சவுலனுடைய மகளாகிய மீகாள் அங்கே தாவீதை அற்பமாக ஏளனம் பண்ணி பரிகாசம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவன் தேவனை ஆராதித்து உடன்படிக்கப்பட்டிக்கு முன்னால் கர்த்தரை துதித்த போது அந்த தாவீதை மனைவி கூட அற்பமாக எண்ணுகிறாள். ஆனால் கர்த்தரோ தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி கொடுத்து அவனை கனம் பண்ணி உயர்த்தி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேவன் ஏற்படுத்தி, ஓ ஸ்தோத்திரம், தாவீதின் மேலே தேவன் பிரியமுள்ளவராக, ஸ்தோத்திரம், கர்த்தரால் புகழப்படுகிற ஒரு மனுஷனாக தாவீதை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கி நான் என்னுடைய வார்த்தையை முடித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருக்கலாம். உங்களுடைய அற்பமான ஆரம்பத்தை பலரும் இதுபோல் அசட்டை பண்ணி இருக்கலாம். இது நிமித்தம் மனம் உடைஞ்சு போயிருக்கீங்களா? இனி ஏன் வீணா நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்க? அதையெல்லாம் மறந்து விடுங்கள். கர்த்தரை நம்பி பாருங்கள். கர்த்தரை சார்ந்து நின்று பாருங்கள். ஆண்டவரே, என்னை இப்படியெல்லாம் அற்பமாக எண்ணுகிறார்கள் என்று உங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி ஆண்டவரை முழு இருதயத்தோடு விசுவாசித்து சேவிக்க இன்றைக்கு நீங்கள் முன் வருவீர்கள் என்றால் நான் உங்களுக்கு உறுதியாக வேதவசனத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், உங்களை அற்பமாய் பார்க்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையை அநேகருக்கு முன்பாக லேயாளை போல, ஆமேன், சாராளை போல, அந்த கடுகு விதையை போல, ஆமேன், அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதை போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார், கனம் பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லையா? விசுவாசத்தோடு இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காய் செபிக்க விரும்புகிறேன். உயர்வில்லை, அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிற கலங்குறீங்களா? கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைத்து இன்றைக்கு அவரை சார்ந்து நில்லுங்கள். அநேகரால் புகழப்படுவீர்கள். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அற்பமாய் பார்க்கப்படுகிற, அற்பமாய் எண்ணப்படுகிற, அற்பமாய் உதறி தள்ளப்பட்ட நிலையில் மன உடைந்து போய் இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காய் நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். பல இடங்களில் பல மனிதர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டு பார்க்கப்பட்ட உங்கள் பிள்ளைகளுடைய இருதயம் உடைந்து போன சூழ்நிலையில் இப்பொழுது கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. விசேஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை என்கிற ஒரு காரணத்தினால அப்பா, அநேக இடங்களில் புறக்கணிக்கப்பட்டு மனம் தளர்ந்து போய் துக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன்.
இயேசு ராஜா, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் இறங்குங்கப்பா, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் மனம் இறங்குங்கப்பா, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கி செய்யுங்க ராஜா, உங்கள் பிள்ளைகளுடைய கைகளை ஆண்டவரை திடப்படுத்துங்கப்பா, கட்டப்பட்டிருக்கிற ஆண்டவரே பலவீனப்பட்டிருக்கிற அந்த கற்பத்தை கர்த்தர் இந்த நாளில் திறக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உங்கள் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. ஏளனம் பண்ணப்பட்ட நிலையில் ஆரம்பித்த தொழிலை குறித்து பரிகாசம் பண்ணி அற்பமாக எண்ணப்படுகிற சூழ்நிலையில் ஊழியத்தை ஆரம்பித்து இருக்கிறவன், ஆனால் ஊழியத்தில் வளர்ச்சி இல்லை, அது அற்பமாய் பார்க்கப்படுகிறது என்று கலங்கி நிற்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காய் கூட நேரத்தில் செபிக்கிறேன். யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில் அற்பமாக எண்ணப்பட்டிருந்தாலும் அந்த சூழ்நிலை இன்றைக்கு கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி அந்த அற்பமாய் எண்ணப்பட்ட நிலையிலிருந்து ஆண்டவரை தாவீது, ஆண்டவரை ஈசாக்கை போல வர வர விருத்தி அடைவதற்கு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் எங்களோடு கூட ஜெபத்திற்காய் தொடர்பு கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchukurin. Contact 944 277 8986.